ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் ரெசிபிஸ் 2 வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எக் வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் கரிஞ்சிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது. நம்ம பொறுமையாக தான் குக் பண்ணோம், அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ண முட்டை நீங்கள் எத்தனை சேர்க்குறீங்களோ அத்தனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் உப்பு, காரம் எல்லாமே வந்து ஊறி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட முட்டை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எத்தனை முட்டை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா அதே கடாயில் எண்ணெய், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாமே அதிலே வந்துட்டு இருக்குது. இப்போ இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். இது ஒரு டிஷ்ஷு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னுமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அதை இப்போ இதில் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஏன் உப்பு சேர்க்குறோன்னா, இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றி சேர்க்க போகிறோம். பாருங்கள், உடச்சி ஊற்றி சேர்த்தாச்சு. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் தான் நம்ம இப்போ சேர்த்தோம். ஃபஸ்ட்டு சேர்த்தது பாயில் பண்ண முட்டைக்காக. இப்போ சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிற முட்டைக்காக. இப்போ நம்ம ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம முட்டை பொடி மாஸ்க்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணணும். நம்ம ஜென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் போட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு 2 வகையான முட்டை டிஷ் வந்து நம்ம சீக்கிரமே வீட்டில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வேலையை வந்து சீக்கிரம் முடியும். பாயில் பண்ண முட்டை பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பொரிச்ச முட்டை பிடிக்கும்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான எக் ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான